Okay students, now we are going to see exercise 1.2 ல 8th sum already 7 sum வந்துட்டு last videoல வந்து பார்த்துட்டோம். So 8th sum postal index numbers consists of 6 digit numbers கொடுத்திருக்காங்க. So the first 3 digit numbers are 6, 3 and 1 கொடுத்திருக்காங்க. Make the largest and the smallest postal index numbers by using the digits. So 0, 3, and 6 each only ones கொடுத்திருக்காங்க. So அவங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் வந்துட்டு 631 next numbers 3 numbers 036 கொடுத்திருக்காங்க. So answer the smallest postal index numbers is கொடுத்திருக்காங்க. So அது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா first 3 digits நம்பர் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. next 3 digit numbers மட்டும் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 036 அது வந்து கொடுத்திருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா இருக்கிறதுலே இதுதான் வந்துட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் 0, செகண்ட் நம்பர் 3, ஸோ தேர்ட் நம்பர் வந்து 6 இருக்க அசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ வந்து 631 இஸ் த ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் த லார்ஜஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் வந்துட்டு நோ சேஞ்ச் ஆகாது. அடுத்து 3 நம்பர்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 036 அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆகும், இது வந்து நெக்ஸ்ட் போயிடும், அவ்வளோதான் வந்துட்டு. ஸோ 630. ஓகேங்களா? ஸோ 6, ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்துடும், இது வந்து லாஸ்ட் போயிடும். 630. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆர் த சொல்யூஷன். நெக்ஸ்ட் 9th சம். த ஹைட்ஸ் இன் மீட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க of the mountains in Tamil Nadu are as follows. So தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில மவுண்டன்ஸோட நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீரியல் நம்பர் மவுண்டெயின்ஸ் அண்டு ஹைட்ஸ் இன் மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4 நம்பர் மவுண்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தொட்டபெட்டா, மகேந்திரகிரி, ஆனைமுடி, வெள்ளியங்கிரி. ஓகேங்களா? ஸோ 1 by 1 அதோட ஹைட்ஸ் பார்க்கலாம். ஸோ தொட்டபெட்டாவோட ஹைட்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2637 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் மகேந்திரகிரி வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 1647 மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனைமுடி 2695 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெள்ளியங்கிரி 1778 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஹையஸ்ட் மவுண்டன் லிஸ்டட் அபவ். ஸோ கொடுத்துருக்க லிஸ்ட்லேயே வந்துட்டு அதிகமான ஹைட் உள்ள மவுண்டன்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆனைமுடி தான் வந்துட்டு ஹையஸ்ட் ஹைட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின், ஆர்டர் த மவுண்டன்ஸ் ஃப்ரம் த ஹைட் டு த highest to the lowest. First highest mountain வந்துட்டு lowest mountain வரைக்கும் எடுத்துக்கலாம். So 2695 as smaller than, so 2636 smaller than 1778 smaller than 1647. So இதுதான் வந்துட்டு highest to lowest order. Next third questions, what is the difference between the heights of the mountains ஆனைமுடி and மகேந்திரகிரி. ஸோ ஆனைமுடிக்கும் மகேந்திரகிரி மவுண்டன்ஸ்க்கும் வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது கேட்குறாங்க. ஸோ ஆனைமுடி ஹைட் மைனஸ் மகேந்திரகிரி ஹைட். ஸோ ஆனைமுடி ஹைட் வந்து 2695 மைனஸ் மகேந்திரகிரி மவுண்டன்ஸோட ஹைட் வந்துட்டு 1647. So this is all the subtraction பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் 1048 மீட்டர்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்துட்டு பிட்வீன்ஸ் வந்துட்டு மீட்டர்ஸ் வந்துட்டு 1048 மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக்ஸ் ஆர் யூஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் இன் டெய்லி லைஃப் சுச்சுவேஷன்ஸ். ஸோ நிறைய நம்பர்ஸ் வந்துட்டு பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டெய்லி லைஃப்பில் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ we know to apply for 4 operations on numbers. என்னென்ன ஆப்ரேஷன் கேட்டிங்கன்னா we will see a few more examples which deal with our 4 operations such as addition, subtraction, multiplication and division. So example 1.5. In an exhibition, the number of tickets sold on the first, second and third, fourth days are, so 1,10,000, 75,060, 25,700, 30,606 respectively. Find the total number of tickets sold of
all the 4 days ஓகேவா ஸோ 4 டேஸில் வந்துட்டு எக்ஸிபிஷனுக்காக டிக்கெட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க அதோட டோட்டல் எவ்வளோ அப்படின்றதான் கேட்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் டேன்னு எடுத்துக்கலாம் செகண்ட் கொடுத்துருக்குது செகண்ட் டே தேர்ட் கொடுத்துருக்குது தேர்ட் டே ஸோ லாஸ்ட் ஒன் ஃபோர்த் டேன்னு எடுத்துக்கலாம் ஸோ வி ஆர் கோயிங் டு தி சொல்யூஷன் நம்பர் ஆஃப் டிக்கெட் சாலிட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஸோ ஃபர்ஸ்ட் டேல வந்துட்டு எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்குன்னு கேட்டிங்கன்னா 1,10,000 டிக்கெட் வந்துட்டு சேல் ஆயிருக்கு number of tickets sold on the second day 75,060 tickets வந்து so sale ஆயிருக்கு next number of tickets sold on the third day 25,700 tickets வந்து sale ஆயிருக்கு so last one number of tickets sold on the fourth day so 30,606 வந்து ticket வந்து sale ஆயிருக்கு next adding all the above the total of tickets sold on the 4 days so 4 daysலயுமே வந்துட்டு எவ்வளோ டிக்கெட் வந்துட்டு சேல் ஆயிருக்குன்றது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம வந்துட்டு பிளேஸ் வேல்யூ பிரகாரம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ 2,41,366 டிக்கெட்ஸ் வந்துட்டு சேல் ஆயிருக்கு நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே ஸோ 0006 இருக்கு 6 plus so 6 next என்னன்னு கேட்டிங்கன்னா so 7 plus 3 வந்து 13 க்கு 3 remaining numbers 1 ன்னு எடுத்துக்கோங்க 1 plus 5 6 plus 5 11 க்கு 1 remaining number 1 so 1 plus 1 2 plus 7 9 plus 2 11 plus 3 14 so 14 க்கு 4 remaining number வந்துட்டு 1 plus 1 2 so 2,41,366 ticket வந்துட்டு 4 daysலயுமே வந்து சேல் ஆயிருக்கு ஓகேங்களா next example 1.6 in a year a wholesale paper fine sold என்னன்னு கேட்டிங்கன்னா 6,25,600 notebooks out of 7,50,000 notebooks so find the number of notebooks left unsold so 6,50,000 notebooks இருக்கு so அது எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 6,25,600 notebook வந்து சேல் ஆயிருக்கு பேலன்ஸ் எவ்வளவு notebook இருக்குன்றதா இங்க क्वेश्चन ஓகேங்களா so we are going to the solution number of notebooks in the store so out of அப்படின்னு சொல்றாமே இதுதான் வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய whole notebookோட so stock 7,50,000 notebook வந்து இருக்கு next number of notebooks sold so எவ்வளவு notebook வந்துட்டு wholesale வழியா சேல் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா so 6,25,600 வந்து சேல் ஆயிருக்கு next என்னன்னு கேட்டிங்கன்னா number of notebooks unsold so balance எவ்வளவு இருக்குன்றதா இங்க வந்துட்டு question so 0 plus 0 0 0 plus 0 0 next என்னன்னு கேட்டிங்கன்னா சப்ராக்ஷன் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து 0 minus 6 பண்ண முடியாது அப்போ இது என்ன கேட்டிங்கன்னா இது வந்துட்டு 10 மாறும் பாரோ பண்ணுவாங்கன்னா 10 minus 6 4 ஸோ இங்கே எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இங்கே 9 தான் இருக்கும் 9 minus 5 4 நெக்ஸ்ட் நம்பர்ஸ் 4 தான் இருக்கும் இங்கே ஏன்னா இங்கேருந்து தான் இங்கே பாரோ ஒன்று வாங்கியிருக்கோம் 4 minus 2 next 7 minus 6 1 so 1,24,400 notebook வந்துட்டு so balance இருக்கு ஓகேங்களா next example 1.7 so in a mobile store the number of mobiles sold during a month is so 1,250 assuming that the same numbers of mobiles are sold every month find the number of mobiles sold in 2 years கேட்டிருக்காங்க so ஒவ்வொரு வந்துட்டு என்ன மந்த்தும் கேட்டிங்கன்னா 1,250 வந்துட்டு சேல் ஆகும்னு கேட்குறாங்க அப்போ 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ ஆகுன்றதா இங்கே கொஸ்டின் ஓகேங்களா so solution number of mobile sold in 1 month equal to 1,250 mobile வந்துட்டு every month வந்து சேல் ஆகுது next 1 yearக்கு வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா 12 months உங்களுக்கே தெரியும் அப்போ 2 years equal to so 2 yearsல வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சேல் ஆயிருக்குன்றதான் கேட்குறாங்க அப்போ 2 into 12 that's equal to 24 months so number of mobiles sold in 24 months equal to 1,250 into 24 equal to so 30,000 mobiles வந்துட்டு சேல் ஆயிருக்கு number of mobiles sold in 2 years equal to 30,000
ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ 1 மந்த்துக்கு வந்துட்டு 1250 மொபைல் வந்து சேல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ மொபைல் வந்து சேல் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 1 மந்த்துக்கே நமக்கு வந்துட்டு 1250 சொல்லியிருக்காங்க. அப்போ ஸோ 1 இயர்க்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12 மந்த்ஸ் இருக்குங்க இல்லையா. அப்போ 12 இன்ட்டு ஸோ 1250. ஸோ அதோட மல்டிபிகேஷன் தான் வந்துட்டு ஸோ மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மந்த்ஸ் வரும். 24 மந்த்ஸ் வரும் 2 இயர்ஸ்க்கு. 24 இன்ட்டு 1250. ஸோ 30,000 மொபைல் வந்துட்டு சேல் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.8. இஃப் 10 lakhs was distributed in a government scheme to 500 women in the self-help groups, then find the amount given the each woman கேட்டிருக்காங்க. So once 10, 100, 1000, 10,000, lakh, 10 lakhs. So 10 lakhs amounts வந்துட்டு ஸோ ஒரு குரூப்புக்கு வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு உமனுக்கும் வந்துட்டு 500 கொடுக்குறாங்க. அப்போ எத்தனை உமனுக்கு வந்துட்டு ஸோ ஈச்சாக வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. சொல்யூஷன் அமௌண்ட் டு பி தி கிவன் டு 500 உமன்ஸ். So rupees 10 lakhs. Amount given to each woman 10 lakhs division by 500, that's equal to 2000. So 10 lakh by இங்க எடுத்துக்கோங்க 10 lakh by 500. So 2020 cancel. 5 ones are 5, 2 5s are 10. Balance 1 2 3 0 இருக்கு. அப்போ 1 2 3 0 அப்போ 2000. So each woman in the self-help group was given so rupees 2000 rupees வந்துட்டு ஒவ்வொரு உமனுக்கும் பிரித்து தராங்க. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிங்களா, 10 lakhs வந்துட்டு 500 உமன்ஸ்க்கு வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு உமனுக்கும் வந்துட்டு எவ்வளோ வந்து கேஷ் ஆகுது, கேஷ் வந்து பிரித்து கொடுக்குறாங்கன்றதா இங்கே கொஸ்டின். அதுதான் வந்துட்டு இங்கே வந்துட்டு டிவைட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு உமனுக்கும் வந்துட்டு rupees 2000 வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. திஸ் இஸ் ஆர் த சொல்யூஷன்.